Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் Algebra. Exercise 11.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது expression with variables. So expression with variables இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து expression with numbers அப்படினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? So இங்க வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எடுத்துக்கிறேன். 2 into 10 plus 3. ஸோ இதை நான் வந்து ஏன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இருக்குது ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே 2 into 10 plus 3 இது வந்து எதை வந்து மீன் பண்ணுது, அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 20 அப்படின்ற கிடைக்கிற ஆன்சரோட நம்ம வந்து 3 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 அப்படின்ற ரிசல்ட் வந்து இது மூலமாக வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் யூஸிங் வேரியபிள்ஸும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து பயன்படுத்துவோம், நம்பர்ஸ் பயன்படுத்துவோம், வேரியபிள்ஸ் பயன்படுத்துவோம், அதே மாதிரி அதுக்குள்ள ஆப்ரேஷன்ஸும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் எக்ஸ்பிரஷன் யூஸிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? 2n அதுக்கப்புறம் 5m + 10. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 2n இது வந்து எதை வந்து குறிக்குது, அதாவது ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா n அப்படின்ற வேரியபிள் வந்து நம்ம வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதை வந்து குறிக்குது. சரிங்களா? அதாவது n is multiplied by 2. அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா mன்ற வேரியபிளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது m is multiplied by 5 and the result இது மூலமா ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குதுல, அந்த ரிசல்ட்டை வந்து திரும்ப 10ஓட ஆட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ and the result is added to 10. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு குறிக்கிற விஷயம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரஷன் வித் நம்பர்ஸ்க்கும் எக்ஸ்பிரஷன் வித் வேரியபிள்ஸ்க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரஷன் வித் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து எவாலுவேட் வந்து பண்ண முடியும். எவாலுவேட்னா இங்கே ஃபைனலாக 23 அப்படின்ற ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே வந்து 5m + 10 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியாது அன்லஸ் நமக்கு m அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ தெரிகிற வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ m அப்படின்ற வேரியபிள் வந்து 5 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 5 into 5 + 10 5 5s are 25. ஸோ 25 + 10 35 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? ஒன்லி வென் த வேல்யூ ஆஃப் m is known. சரிங்களா? ஸோ இதுதான் நம்பர்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸ்பிரஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்.